நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. ராகு காலம் யமகண்டத்தை பார்க்கலாமா? ராகு காலம் யமகண்டத்தை நாம் சிந்தனை பண்ணினால் ராகு காலமும் யமகண்டமும் வேலை செய்யும். ஏன்னா நம்மளே உசிப்பி விடுறோம். ராகு காலத்தை யமகண்டத்தை சிந்தனை பண்ணாமல் ஒரு வேலை செய்தால் கண்டிப்பாக அது நம்மளை டச் பண்ணாது. ஏன்னா நம்ம தட்டி எழுப்பலை. ஆனால் தெரியாதவனுக்கு இன்றைக்கி என்ன டைம் போடுது, என்ன சூழ்நிலைகள் ஓடுது, என்ன ஆதிபத்தியம் ஓடுது என்று சொல்லக்கூடிய ஒரு தெரியாத ஒரு மனிதனுக்கு பகவான் கண்டிப்பாக தான் அவர் தான் பொறுப்பாவார். தெரியாத மனிதனுக்கு காலத்தையும் நேரத்தையும் பற்றி தெரியாதவனுக்கு பகவான் பொறுப்பாயிருவார். எல்லாம் தெரிந்தவனுக்கு அவனே பொறுப்பு. அப்போ எல்லாம் தெரிஞ்சு எனக்கு தெரியுது, ராகு காலம் தெரியும், யமகண்டம் தெரியும், எல்லாம் நான் பார்த்துருவேன், எல்லாம் எனக்கு என்ன சொன்னால் அத்துபடின்னு சொல்கிறவனுக்கு அவனே பொறுப்பேற்றுக்கிடணும். தெரியாதவன் என்ன சொன்ன இறைவனை நம்பி செயல்படுவதற்கு பகவான் பொறுப்பேற்றுக்கொள்வார். இதில் உங்களுக்கு என்ன வேண்டும்னு பார்த்துடுங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா இறைவனை நம்பணும், நம்மளை நம்பணும். இறைவனுக்கு நம்ம அடிமையாக இருந்து தான் காரியத்தை சாதிக்கணும். இது ஒரு சூத்திர விதி. சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நாம் பெறணும் அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சொந்த வீடு கட்டிடுவாங்க. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பிருகு மங்கள யோகம். பிருகு என்று சொன்னால் சுக்கிரன், செவ்வாய் என்று சொன்னால் மங்களம். அப்போ பிருகு மங்கள யோகம். அப்போ இது இந்த யோகம் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிடணும். கல்யாணத்துக்கு பிறகு வேலை செய்யும். கல்யாணத்துக்கு பிறகு வேலை செய்யும். கல்யாணத்திற்கு பிறகு ஒரு அந்யோன்யமான ஒரு நல்ல லைஃப்பில் ஈடுபாடு உள்ளவர்களாக கண்டிப்பாக இருப்பார். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை காதலையும் உண்டு பண்ணும். அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஒரு இனிமையானது தான். ஆனால் அது வரம்பை மீறி போகும்போது அதில் பிரச்சனைகளும் இருக்குது என்று சாஸ்திரம் சொல்கிறது. பதனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள்.